என் பேர் பெருமாள் சார். இறந்தவன் சகலம் பையன், என்னுடைய சகலம் பையன். ஆமாம், அவனை வந்து ஒரு பையன் கூட்டின்னு வந்திருக்கான் அங்கே வீட்டிலேருந்து. அவன் இங்கே வந்திருக்கான். இங்கே வரக்குள்ள யாரோ கெச்சி போட்டு வச்சிட்டாங்க. கெச்சி போட்டு 4 பேர் வந்து வண்டியில் வந்திருக்காங்க. வண்டியில் வந்தோடனே அவனை வந்து இங்கே அவன் வந்து ஒரு பாப்பா கிட்ட பேசின்னு வந்திருக்கான். அவன் வந்து இங்கே மாட்டினோடனே அவனை போட்டான். எதுக்காக அவர் வந்தாருங்க சார்? இன்னும் ஒரு பையன் அவனுடைய ஃப்ரெண்டு கூட்டின்னு வந்துடுறான் சார். அவன் பையன் அங்கே வீட்டிலேருந்து கூட்டின்னு வந்திருக்கான். கூட்டின்னு வந்து இங்கே கூட்டின்னு வந்திருக்காங்க. அவனை வச்சு இங்கே பண்ணிட்டாங்க. கரெக்டாக அவன் வந்து சாயங்காலம் கிளம்புல மணி 3 மணி ஈவினிங் கிளம்புனா இங்கே 3 மணிக்கு தான் வந்திருக்காங்க. இங்கே 3 மணிக்கு தான் வந்திருக்காங்க. விடிய காலையில் தான் 2 பேர் வந்திருக்காங்க வண்டியில். அவன் பையன் கூட்டின்னு வந்தான். அவன் வந்துட்டு ரிட்டையரில் இருக்கான் பையன். அந்த பையன் கூட்டின்னு வந்த பையன் ஓடையில் இருக்கான். அவன் கூட்டின்னு வந்திருக்கான். இங்கே தான் நடந்திருக்கான் அந்த சம்பவம். ஆமாம், இங்கே கூட்டின்னு வந்திருக்கான். பெருமாள். இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எவ்வளோ ஜனம் வெளியூர்லேருந்து வந்து தங்கி இருக்கிறாங்க, கொள்கிறாங்க. நாங்கள் ஒரு பயம் இல்லாத எப்படி இருக்க முடியுங்க? கொள்ள முடியும். நடந்ததுமா அதெல்லாம் நான் எப்படி சொல்றது? இப்போ ரோட்ல வந்து நிறைய ஈவ்டீஸ் நடக்குது. நடந்து போறவங்க செயின் பறிச்சுட்டு போறாங்க. நீங்க பாத்துருப்பீங்க. ஹாஸ்பிடல்ல இந்த மாதிரி ஒரு கொலை நடந்தது என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு வாட்டி தான் அந்த குழந்த இது திருடின்னு போயிட்டாங்கன்னு போலீஸ் எல்லாம் வந்து முன்ன நாங்கள் வந்து இருந்தோம். இங்கே முன்ன குழந்த பிறந்தது அதெல்லாம் வந்து இருந்தோம். அப்போ தான் குழந்தைய தூக்கின்னு போயிட்டாங்க, கொண்டாங்கன்னு கேஸ் கொடுத்தாங்க, கொண்டாங்க, எல்லாம் பிடிச்சாங்க. ஏற்கனவே ஆஸ்பத்திரியிலே திருடு போச்சு, பொண்ணு திருடு போச்சு, அது போச்சு, எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அந்த பொண்ணை தேத்தி விட்டாங்க. குழந்தைய பிடிங்கின்னு தேத்தி விட்டு அப்புறம் குழந்தைய குத்தாமிச்சிட்டாங்க. இவ்வளோ பிரச்சனையும் இருக்குது இதில். அதில் ஒரு பாதுகாப்பு இல்லை. ஒரு ரவுடி வந்து இருக்கிறானுங்களாம், ஒரு போலீஸ் பாதுகாப்பு இல்லை. ஒரு பாதுகாப்பு இருக்கணும்ல. ஒரு எவ்வளோ வெளியூர்லேருந்து எல்லாம் வந்து தங்கிக்கிறாங்க. ஒரு உயிருக்கு காப்பாற்றுக்கிறதுக்குன்னா எல்லாம் வராங்க. நம்மளுக்கு பயம் இருந்துன்னு அப்போ ஒரு ஆளுங்க ஒரு ஸ்ட்ராங்காக இல்லையே. ஆமாம், ரவுடிங்க வந்து வரானுங்க போகிறானுங்க தெரிய மாட்டேங்குது. இப்போ இவ்வளோ ஜனம் கோடி ஜனம் வருது இல்லை. எவன் திருடுறான், எவன் போகிறான், எவன் வரான்னு தெரிய மாட்டேங்குது.